வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம அஜித் குமார் நடித்து ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷன் வந்திருக்க குட் பேட் அக்லி படத்துக்கு எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அந்த படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? குட் பேட் அக்லி இந்த படம் சென்சார் டேட் 7/4/2025. ஸோ இப்போ தான் சென்சார் ஆகிருக்கு. புது படம் தான். இந்த படத்தோட டியூரேஷன் 139 minutes 0.52 seconds, அதாவது 2 மணி நேரம் 19 நிமிஷம் 52 நொடிகள். இன்டர்வலாக சேர்ந்தாலே இந்த படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். தமிழ் சினிமா ஜென்ரலாக எடுக்கிற படத்தோட டியூரேஷனை விட இது கொஞ்சம் குறைவு தான். பொதுவாக ஒரு படம் 2.5 மணி நேரம் தான் இருக்கணும். சில சமயம் இந்த மாதிரி சின்ன படங்களாக இருக்கிறதும் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக கூட அமைஞ்சிடலாம். ஒரு சில மொக்க கதையெல்லாம் காவிய மாதிரி 3 மணி நேரம் எடுத்து வைப்பாங்க. எதுக்கு இந்த கன்றாவியெல்லாம் 3 மணி நேரம் ஜவ்வா எடுக்கிறாங்கன்னு. ஸோ அது போன்ற ரிவ்யூ இல்லாத ஒரு நல்ல படமாக இது அமையும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். 16+, 16 வயசுக்கு மேலே இருக்கும் தான் இந்த படத்துக்கு தேட்டரில் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஹைதராபாத். சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, சென்னை. குட் பேட் அக்லி படத்துக்கு மொத்தம் 7 சென்சார்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, கட் நம்பர் 1 ஸ்மோக்கிங் டிஸ்க்ளைமரை நல்லா டீட்டெயிலாக போட்டுன்றாங்க. கட் நம்பர் 2 லிக்கர் பிராண்டை ரிமூவ் பண்ணுங்கள், எந்த லிக்கர்லையும் அதோட பிராண்ட் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கட் நம்பர் 3 சிகரெட்டுடைய க்ளோஸ்அப் ஷாட் எதுவும் வைக்கக்கூடாது, அது என்ன பிராண்ட்னு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கட் நம்பர் 4 ரிமூவ் த ரூட் கெஸ்டர்ஸ், ரொம்ப அநாகரிகமான செய்கையெல்லாம் வர மாதிரி எந்த சீனும் வச்சிருக்கூடாதுன்றாங்க. கட் நம்பர் 5 இந்த படத்தில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை இருக்குது, அது எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாக கெட்ட வார்த்தைகள் வரும், அது எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டாங்க. கட் நம்பர் 6 அப்ளிகன்ட் டு சப்மிட் என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃபார் யூஸிங் சாங்ஸ் அண்ட் கிளிப்ஸ் ஃப்ரம் அதர் மூவிஸ். மற்ற படங்கள்லேருந்து யூஸ் பண்ண சாங்ஸு கிளிப்ஸு இது எல்லாத்துக்கும் என்ஓசி வாங்கிட்டு வாங்க, அப்படி இல்லைனா அதெல்லாம் மாடிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக அந்த படத்தில் யூஸ் பண்ண அத்தனை சாங்க்குமே என்ஓசி வாங்கியிருப்பாங்க. அந்த சாங்ஸோட ரைட்ஸுக்காக பல லட்சங்கள் பணம் கொடுத்துருப்பாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா எந்த பழைய சாங்கையும் தூக்கலை. மொத்தம் ஒரு 5-6 பழைய பாட்டு வருது இந்த படத்தில். இவ்வளோதாங்க. இந்த படத்தில் மொத்தம் டெலீட் பண்ணது 2 நிமிஷம் 4 செகண்டு. அதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணது 1 நிமிஷம் 41 செகண்ட். சரி, இது குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக் இருந்தது. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குதாவும், நிச்சயம் இந்த படம் அஜித்துக்கு மிகப்பெரிய ஹிட் படமாக அமையும்னு சொன்னாங்க. கடைசியாக வந்த விடாமுயற்சி அட்டர் ஃப்ளாப்பு. அஜித் ஃபேன்ஸ்லாம் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் ஒரு உச்சக்கட்ட டிப்ரெஷனில் இருந்தாங்க. அதனால் அஜித் ஃபேன்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப ஆர்வத்தோடு இந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் படமாக ஆக்கியே தீரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. படமும் கிட்டத்தட்ட அந்த ரசிகர்கள் மட்டுமே குறி வச்சு எடுத்த மாதிரி இருக்குது. கடைசியாக அஜித்தோட வீரம் படத்துக்கு தான் தேட்டரில் இந்த ஆடியன்ஸ் இந்த அளவுக்கு ஒரு அஜித் படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மேஜிக் இந்த குட் பேட் அக்லி படத்தில் நடந்தது. படம் ஆரம்பிக்கும் போது இருந்த ஆரவாரம் கூச்சல் சத்தம்லாம் இந்த படம் முடிஞ்சு என் கார்டு போட்டதுக்கப்புறமும் அடுத்த 5 நிமிஷத்துக்கு அதே சத்தம் இருந்தது. படம் பார்த்துட்டு போனால் அத்தனை ஆடியன்ஸும் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ரொம்ப ஹாப்பியாக வெளியே போனாங்க. வசூல் ரீதியாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் படம். என்னங்க, வெறும் அஜித் ஃபேன்ஸுக்காக ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி படத்தில் ஒன்றுமே இல்லையான்னு கேட்டால், என்ன அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டீங்க? அஜித்தோட ஃபேன்ஸ் என்ன கொஞ்சம் நெஞ்சமாக இருக்காங்க? அஜித் ஃபேன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு படத்தை எடுத்தாலே போதும். ஏன்னா அதுவே பெரும் கூட்டம். சொல்லப்போனால் கடந்த 10 வருஷமாக அவங்களையும் முழுசாக திருப்திப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு பெரிய படமும் வரல. வீரம் படத்துக்கு அப்புறம் வேதாளம், விஸ்வாசம், துணிவுன்ட்டு ஒரு சில ஹிட் படங்கள் இருந்தாலும், ஆனால் அஜித் ஃபேன்ஸுக்கு மனசளவுக்கு நல்லா தெரியும், ஓகே படம் ஹிட்டு தான், ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் பத்தலை, அஜித்தை இன்னும் வேறு எப்படி எப்படியோ காட்டலாம் அப்படின்ற ஒரு மனக்குமுறல் அவங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருந்தது. அந்த எல்லா மனவலிக்கும் சேர்த்து வச்சு ஒரு அற்புத படைப்பாக வந்திருக்கு இந்த குட் பேட் அக்லி. அஜித் ஃபேன்ஸ் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்ப்ளீட் ஹாப்பி. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனை தூக்கி கொண்டாடுறாங்க. தயவு செஞ்சு இன்னொரு படம் அஜித்துக்கு பண்ணுங்கள், நாங்கள் இதை தான் எதிர்பார்த்தோன்னு மீண்டும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ இந்த படம். அஜித்துக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிசல்ட் அண்ட் ரிவ்யூவெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் வரதால நிச்சயமாக அவங்களாம் இந்த படத்தை போய் பார்த்துருவாங்க. கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் அஜித்தோட டாப் லிஸ்ட்டில் நம்பர் 1 வந்து சேர்ந்துடும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த படத்தோட டேரக்டரும் தெளிவாக, எப்போ அஜித் ஃபேன்ஸ் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுத்திருக்கேன், திரும்ப அந்த ஃபேன்ஸுக்காக அந்த ஃபேன்ஸுங்களை திருப்திப்படுத்தினா மட்டுமே போதும்னு ரொம்ப தெளிவாக அந்த படத்தை எடுத்திருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் விடுங்க. இப்போ வாங்க, இந்த ஃபேன்ஸ் எல்லாம் 3 நாள் இந்த படத்தை பார்த்து முடிச்சுடுவாங்க. அடுத்து நம்ம காமன் ஆடியன்ஸுக்கு வருவோம். திங்கட்கிழமைக்கு அப்புறம் இந்த படத்தை தியேட்டர்லேயோ இல்லை நாளை பின்ன ஓடிடிலையோ டிவியில் வரும்போது ஒரு தனிப்பட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு வார்த்தை எல்லோரும் சொல்லுவாங்க, மாறி சண்டை போட்டுக்கிறாங்க, சுட்டுக்கிறாங்க, இதுவாக இவ்வளோ நல்லா ஓடிச்சு, சூப்பர் படம்னு சொன்னாங்க, ரொம்ப சுமாராக இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படத்தில் ஒரு நல்ல கதையோ திரைக்கதையோ ஒரு அட்டகாசமாக ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு இன்டர்வலோ ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸை வச்சு இந்த படத்தை எடுக்கல. ஒருவேளை அந்த மாதிரிலாம் ஒரு கதையை பண்ணிவிட்டு அஜித்தோட ஹீரோயிஸ் தான் அங்கங்கே வச்சுருந்தாங்கன்னா இந்த படம் ரஜினியோட பேட்டை கமலோட விற்கிற மாதிரி படம் கொஞ்சம் கிளாஸாக வந்திருக்கும், மாசாக வந்திருக்கும். அவங்களாம் ஃபேன் பை மூமெண்ட்னு ஜென்ரல் ஆடியன்ஸும் மைண்டில் வச்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய ஃபேன்ஸையும் திருப்திப்படுத்தணும்னு சீன்ஸையும் வச்சாங்க. ஆனால் குட் பேட் அக்லியில் ஜென்ரல் ஆடியன்ஸ்ன்ற கேட்டகரியை சுத்தமாக மறந்துட்டாங்க. அவங்க எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ இதனோட விளைவு என்னாங்கன்னா,
படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் கழிச்சு ரொம்ப சுமாரான படம், ஓவராக பில்டப் பண்ணி எடுத்திருக்காங்க. எதுக்கு இவ்வளோ பில்டப் அஜித்துக்கு? ஏதோ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் அவரை பற்றி 4 பேர் புகழ்ந்து பேசினா பரவாயில்ல, படத்தோட டைட்டில் கார்டிலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமா அப்படின்னு பேசுகிற மாதிரி தான் இந்த ரிசல்ட் போய் கடைசியில் நிற்க போது பாருங்கள். இன்றைய காலகட்ட சூழ்நிலை படத்துக்கு போட்ட பட்ஜெட் காசை திருப்பி எடுக்கிறதே பெரிய விஷயம். இதில் இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு எடுக்கும்போது அந்த ஹீரோட ஃபேன்ஸை 100% திருப்திப்படுத்துறதுலாம் அது அதை விட பெரிய விஷயம். இதில் 3ஆவதாக காமன் ஆடியன்ஸும் கொண்டாடணும்னு நினைக்கிறதுலாம் அல்டிமேட் தாட்டு. இந்த குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் மொதல் 2 டார்கெட்டை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. இந்த 3ஆவது காமன் ஆடியன்ஸ் லேயரை பற்றி அந்த டீமே கவலைப்படல, நம்ம இது கவலைப்பட்டுக்கிட்டு. ஸோ அஜித் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயம் ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் படம், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு சுமாரான படம். ஆனால் சோஷியல் மீடியாவில் இந்த படத்தை அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவல் படம் இது அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. விஜய் ஃபேன்ஸ்லாம் டேய் இதெல்லாம் ஒரு படமாடா, குப்பை மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்க, 250 கோடி வச்சு அஜித்தை வச்சே அவருடைய பழைய படங்கள் கெட்டப்பெல்லாம் போட்டு ஒரு லொல்லு சபா எடுத்து வச்சுருக்கேன்னு கலாய்க்கிறாங்க. சோனமுத்தா போச்சா அப்படின்னு தரமட்டத்துக்கு இந்த படத்தை கிழிக்கிறாங்க. இந்த படத்தில் உண்மையான ரிசல்ட் அஜித் ஃபேன்ஸ் சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் தாறுமாறான படமும் இல்லை, விஜய் ஃபேன்ஸ் சொல்கிற அளவுக்கு இது ஒரு தரமட்டமான ஃப்ளாப் படமும் கிடையாது. எந்த ஒரு லாஜிக்குமே பார்க்காத ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம் இது. ஸோ ஒன் டைம் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம் யாராக இருந்தாலும். என்ன இந்த புலி சாங்ஸ்லாம் வரும்போது படம் எடுத்தவன் ஜோக்கரா, படம் பார்த்துட்டு இருக்க நம்ம காமெடி பீஸான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப கிறுக்குத்தனமாக இருந்தது அதோட மேக்கிங்லாம். அஜித் ஃபேன்ஸே தலையை சொரிஞ்சு டேய் ரொம்ப ஓவராக போகுதுடா, கொஞ்சம் குறைங்கடா அப்படின்ற அளவுக்குலாம் சீன் இருந்தது படத்தில். அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அஜித் டானாக இருக்கும்போது யாருக்கெல்லாம் டைப் வச்சுருந்தா தெரியுமா அப்படின்னு கொரியாவில் இருக்க டான்லி, அமெரிக்காவில் இருக்க ஜான்விக், மணிஸ் ப்ரொஃபஸரோட சேர்ந்து அடித்த பேங்க் கொள்ளன்னு செகண்ட் ஹாஃபில் அனிமேஷனில் ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் தியேட்டரில் செம்ம தெரி மூமெண்ட். இல்லை மலேசியாவில் இருந்தால் அவர் கொள்ள ஆளை இருக்கிருக்கியா டேய், ஒட்டுமொத்த மலேசியாவே அவர் தான் சொல்லும்போது தியேட்டரே எழுந்து நின்று கத்தனை தருணம் அது. ஸோ இது போன்ற தரமான கூஸ் பம்ப்ஸ் இந்த படத்தில் 2-3 சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்டர்வல் சீனில் பேங்க்கு மொட்டை பேங்க்னு அஜித் தாளம் தட்டு ஒரு பாட்டு பாடுவார். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தேன்னு காமன் ஆடியன்ஸும் கைத்தட்டிய தருணம் அது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஹிட் அடித்த ஒரு சுமாரான ஆக்ஷன் படம். தல ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்குறான்னா, தல ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு 100க்கு 100 மார்க் தாராளமாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் காமன் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே பரவாயில்ல, ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அதுவும் 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு காதில் ரத்தம் வர அளவு இறைச்சல் இருந்ததால் படம் பிடிக்கல, ஒரே இறைச்சல்னு சொல்லிட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொடுக்குற காசுக்கு 50% அவங்களுக்கு லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம்.